கடைகளில் ரெடிமேட் மிக்ஸ் வாங்காமல் மைதா யூஸ் பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான குலோப் ஜாமுன் வெறும் 2 பொருள் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிள் அண்ட் பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சக்கரவள்ளி கிழங்கை யூஸ் பண்ணி ஸ்வீட் பொட்டேட்டோ குலாப் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது 250லேருந்து 300 கிராம் அளவு இருக்கும். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இட்லி பிளேட்டில் இல்லைனா ஸ்டீமரில் வச்சு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கிழங்கும் வேகிறதுக்கு டைமிங் மாறும். வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக் இல்லைனா கத்தி வச்சு செக் பண்ணி பாருங்கள். கிழங்கு நல்லா வெந்ததும் இதை ஆற வச்சுட்டு இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஃபோக் இல்லைனா மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக மசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாமுனோட உருண்டைகள் நல்லா சாஃப்டாக கிடைக்கும், எந்த கிராக்ஸும் இல்லாமல். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக மசிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் தேவையான அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அப்போ தான் உருண்டைகள் எந்த கிராக்ஸும் இல்லாமல் கிடைக்கும். இதுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஜாமுனோட சைஸு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டைகளை திரட்டி எடுத்துக்கோங்க. நான் சின்ன நெல்லிக்காய் சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன். இதை ரவுண்ட் ஷேப்பில் தான் ரெடி பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஓவல் ஷேப்பில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு அடிகனமான பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1:1 ரேஷியோவில் சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் இருந்ததுன்னா நீங்கள் 2லேருந்து 3 பீஸ் இந்த ஸ்டேஜில் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சர்க்கரை எந்த பாகுபதமும் வரணும்னு அவசியம் இல்லை. முழுமையாக கரைஞ்சி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸை ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்ததுனால ஜாமுன் பீசஸ் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் பொறுமையாக கலர் சேஞ்ச் ஆகும். இது நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்ததும் ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சதுனால இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ வாங்க குலோப் ஜாமுன் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு ஆறின சுகர் சிரப்பை அது மேலே ஊற்றி ஃபில் பண்ணிடலாம். இதை ஒரு 3 மணி நேரத்துலேருந்து ஓவர் நைட் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் சுகர் சிரப் ஜாமுன் ஊறி வர அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குல ஆல்ரெடி ஸ்வீட் தன்மை இருக்குது. நீங்கள் ரொம்ப அதிகமாக சக்கரை பாகு சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாயிடும், சாப்பிட முடியாத அளவுக்கு திகட்டிடும். அதனால் மினிமலாக சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு 3 ஹவர்ஸ் கழித்து நல்லா ஊறி வந்திருக்கு. பார்க்குறதுக்கே செம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக பயங்கர டெம்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கடைகளில் வாங்குகிற ரெடிமேட் மிக்ஸில் செய்கிற குலாப் ஜாமுனை விட நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஃபெஸ்டிவல் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான வேலை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ட்ரெடிஷ்னல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.